Hello, 1, 2, 3. Hello. Okay. Ready. சார், இந்த தமிழ் மக்களுக்கு இடையில இந்த ஜாதி கொலை அதிகமாக இருக்குன்னா ராஜா பிஜேபி லீடர் சொல்லுங்க. அவர் சொன்ன உங்களை பேச்சு உங்களை ஆக்ஷன் எல்லாமே அந்த கொலைக்கு காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன பதில்? ராஜா இப்போது கவனிப்பாரற்ற ஒரு நபராக இருக்கிறார். அவருடைய பாரதிய ஜனதா கட்சியிலேயே அவர் யாரும் கண்டு கொள்வதில்லை. அவர் பேசுவதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆகவே கவன ஈர்ப்புக்காக அவ்வப்போது ஏதாவது மனம் வந்தபடி உளறுவது அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. இப்போதும் வழக்கம் போல உளறி கொட்டியிருக்கிறார். அதை தமிழ்நாட்டு மக்களே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சார், அந்த தர்மபுரியில் ரீசெண்டாக ஒரு மேட்டர் நடந்திருக்கு. ஆனால் இது ஒரு இஷ்யூ இல்லையே, அதுக்கு என்ன நடவடி அவங்கள எடுக்க போகிறேன்? இந்த மாதிரி பெண்பிளா வேறு காஸ்ட்டுனா பையன் வேறு காஸ்ட்டுனா அங்கே நிறைய இஷ்யூ நடக்குது. அது இஷ்யூ ஆனால் அவ சொல்லுங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை? சாதி விட்டு சாதி காதலிப்பது, திருமணம் செய்வது காலங்காலமாக நடந்து வருகிற ஒன்று. இதற்கு யாரும் பொறுப்பேற்க முடியாது. ஆனால் சாதியவாத மதவாத கட்சிகள் அமைப்புகள் இதனை ஒரு பிரச்சனையாக்கி நாடக காதல் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து அதிலிருந்து அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர்கள் யாரும் இந்த ஆணவ கொலைகளை கண்டிப்பதும் இல்லை, அதற்காக வருந்துவதும் இல்லை. இதை மனிதாபிமான அடிப்படையில் அணுகினால் கூட கட்டாயம் கண்டிக்க வேண்டும். ஆனால் பிஜேபி, RSS உள்ளிட்ட பல்வேறு மதவாத அமைப்புகள் மற்றும் சாதியவாத கட்சிகள் இதை தங்களின் லாபத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக ஊதி பெருக்குகிறார்கள். அதை யாரோ திட்டமிட்டு தூண்டுவதால் தான் காதல் நடக்கிறது, சாதி மறுப்பு திருமணம் நடக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். சாதி ஆணவ படுகொலைகளை கண்டிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்கிற போது அவர்கள் இதை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் குரல் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இது போன்ற ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இப்போதும் வலியுறுத்துகிறோம். மக்கள் கொலை கணக்கு பார்க்கும்போது முப்பிக்கு மீத வருது. மக்கள் கொலை, இந்த காசு கொலை கணக்கு பார்க்கும்போது முப்பிக்கு மீத வருது அப்படி இருக்காங்க. அது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ஒரு விமர்சனம் அவர்களுக்கு இருக்கிறது. அது உள்நோக்கத்துடன் கூடிய விமர்சனம். இதை ஒப்பீடு செய்வதற்காகவா நாம் களத்தில் இருக்கிறோம்? எல்லாவற்றையும் கண்டிக்க வேண்டும். சாதிய வன்கொடுமைகளை கண்டிக்க வேண்டும். அவை நடைபெறக்கூடாது என்பதற்காக போராட வேண்டும். அந்த மாநிலத்தை விட இந்த மாநிலம் அதிகமாக இருக்கிறது, இந்த மாநிலத்தை விட அந்த மாநிலத்தில் அதிகமாக சாதிய வன்கொடுமை நடக்கிறது, குறைவாக நடந்தால் பரவாயில்லை, அதிகமாக நடந்தால் தவறு என்கிற அடிப்படையில் இதை அணுகக்கூடாது. ஒட்டுமொத்தத்திலே சாதியின் பெயரில் வன்கொடுமைகள் நடக்கக்கூடாது. அதற்கு உரிய சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொன்னதே இல்லை. இதே ராஜாவோ அது பாஜக தலைவர்களோ
வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்துங்கள். அப்போதுதான் இந்த வன்கொடுமைகள் எல்லாம் குறையும், நாளுக்கு நாள் குறைந்து அது தடுக்கப்படும் என்று அவர்கள் ஒரு நாளும் சொன்னதில்லை. அவர்களுக்கு இந்த ஆட்சியின் மீது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதுதானே தவிர, சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமில்லை. बीजेपी ने स्टेट के खिलाफ और அவர்கிட்ட ஒரு மீட்டிங் பிஜேபி ಇದಕ್ಕೆ ನೀಡ್ ಸ್ಟೇಟ್ ಐ ಮೀನ್ ಸದರ್ನ್ ಸ್ಟೇಟ್ ಲೀಡರ್ ஆமாம், இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தென்னிந்திய மாநில முதலமைச்சர்கள் மற்றும் தோழமை கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து மார்ச் 22ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அதில் நம்முடைய கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் பங்கு கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது, சிறப்புக்குரியது. அடுத்த கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு இதே எண்ணிக்கைகள் தொடர வேண்டும். நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறு வரையறை என்பது தள்ளி போட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதனை நாங்கள் வரவேற்கிறோம். மேலும் மாநில உரிமைகள் தொடர்பாகவும் இவர்கள் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்றும்